சாயங்கால நேரத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு எது எக்கேட கேட்டாலும் இதன் குட்டியை வெளியில் ஒரு மணி நேரம் வெளில அழைச்சிட்டு போய் பார்க்கில் விளையாட விட்டு அழைச்சிட்டு வந்துடுவேன். எப்பயுமே சின்ன பசங்க தான் பார்க்கில் விளையாடுவாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி எக்ஸாம்லாம் ஓவருங்கிறதுனால பெரிய பசங்க எல்லாம் லாஸ்ட் டேன்னு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சின்ன பசங்களால் விளையாட முடியலை. அவங்களாம் ஜாலியாக எதையுமே நினைக்காம விளையாடுறத பார்த்துட்டு எனக்கு என்னோடய சின்ன பிள்ளையில் நாங்கள் விளையாண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு நம்மளாம் ஏன்டா வளர்ந்தோம், இவங்கள மாதிரியே இருந்திருக்கலாமே அந்த ஏஜ்லேயே ஜாலியாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு 1 hour அப்படியே உட்காந்துட்டோம். 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இதன் குட்டிக்கு அங்கே ஆட்டம் போட்டதுனால நல்ல பசி, டக்குன்னு எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறதுனால சாதம் இருந்துச்சு, அதில் முட்டை சாதம் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டான். அவன் சாப்பிட்டுக்கிட்டான். பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் போனேன். அதனால் நல்லா சாஃப்டாக மாவு ஆகிட்டு, எப்பயுமே சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நான் ரேஷன் கோதுமையில் தான் அந்த மாவில் தான் சப்பாத்தி போடுவேன். அதுவே நல்லா சாஃப்டாக வரும். காலையில் இதன் குட்டிக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு அவிச்சு தான் கொடுத்துருந்தேன். அதில் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து மிச்சத்தை வச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து சப்பாத்தி போட்டு அதை தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால கிச்சனுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்கவே முடியல, வேர்த்து ஊற்றுது. அதனால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு நைட்டில் சாப்பிட்டுக்கிறது. இந்த பச்சை பயிர் கிரேவின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி கோர்ஸாக வந்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் திக்காக இருக்கும் கிரேவி. தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வீட்டு மசாலா தூள் 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா இருந்தால் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சைப்பயிறு நான் வேக வச்சதுனால அந்த வெங்காயம் தக்காளி தொக்கோட போட்டு கிண்டி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு, நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் தொக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தலைன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா ஒன்று சேர கொதிச்சு வர அளவுக்கு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சது தான் இனிமேல் தான் வேக வைக்கணும்னா 2 விசில் குக்கரில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நாங்கள் வந்து கொஞ்சம் சப்பாத்தியோட அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு இந்த தொக்கு பிடிக்கும். அதனால் அது மேலே கொஞ்சமாக ஆனியன் போட்டு லெமன் புழிஞ்சு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 சப்பாத்தி, ஒரு ஆஃப் ஆயில், அப்புறம் அந்த பச்சை பயிறு தொக்கு அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 2 சப்பாத்தி இந்த பச்சை பயிறு தொக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த பயிரெல்லாம் சாப்பிடாத பசங்க கூட சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை சப்பாத்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.